அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு, மூன்றில் சூரியன் சனி, நான்காம் இடத்தில் சுக்கிர பகவான், ஆறாம் இடத்தில் குரு தங்களுடைய அடுத்து உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். எப்படியோ மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்டது, ஒரு நன்மை. 2இல் புதன், 3இல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் 4இல் சாதகமாக இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் மறையும். மன நிம்மதி உண்டாகும். வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். தற்போது 2இல் சஞ்சரிக்கக்கூடிய, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தங்களுக்கு சாதகமாக 3ஆம் இடம் செல்வதால் நன்மைகள் பெருகும். தற்சமயம் சில நேரங்களில் சூடாக பேசுவீர்கள், வாக்குவாதங்கள் இருக்கும், அனைத்தும் மறைந்துவிடும். குடும்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் விலகிவிடும். உத்தியோக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் விளையாட்டுத் துறையில் நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். மாணவர்கள் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளில் தாராளமாக கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த ராசியாகிய துலாம் ராசியை பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும். பெண்களுக்கு நகை, ஆடை, ஆபரணங்கள் நன்றாக சேரும். பெண்களுக்கு இளமை திரும்பும், அழகு கூடும், முக வசீகரம் உண்டாகும். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு குரு ராகுவை பார்ப்பதால் இந்த நேரத்தில் தாங்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து, பெரிய பெரிய கம்பெனிகளிலிருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். உஷ்ண கிரகமான செவ்வாய் 2இல் இருக்கிறார். அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இஷ்டப்படி பேசுவதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாயில் வருவதை பேசக்கூடாது. பேசுவதற்கு முன்பு தாங்கள் நன்றாக யோசித்து பேசுதல் வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சகோதர உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தற்சமயம் சிலருக்கு நோய் நொடிகள் வரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆன பிறகு நோய் நொடிகள் படிப்படியாக குறையும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.